ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி டென்ஷன் ஆகிட்டு ரயான் கிட்ட ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. அவரை பற்றி பேசும்போது நம்மளுக்கு காண்டாகுது. ஏன் அப்படின்னா அவர் பண்ணுற வேலையில் அந்த மாதிரி. அருண் காலையில் வந்துட்டு ஒரு நாமினேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. வந்தார் டபக்குன்னு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் மஞ்சரை நாமினேட் பண்ணுறேன்னாரு. அதுக்கு வந்துட்டு பேசினார் பாருங்க பேச்சு. இவர் வந்து சொல்கிறாரு பேச்சாற்றல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு பயங்கரமாக இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் முத்துக்குமாரை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு டேய் முத்துக்குமார் ஒன்று தம்பிடான்னு சொன்னோடனே இப்போ முத்துக்குமாரிலேருந்து டபால்னு மஞ்சரி பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டப்பில் இவங்களுக்கு பேச்சாற்றல் இருக்குன்னு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாபநாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரம்பிச்சிட்டாரு. அதை இங்கே சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாரையும் பேச்சாற்றல் இருக்குது பேச்சாற்றல்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒரு ஆற்றல் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. இவர் தனக்கு வந்துட்டு பேச தெரியும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எது பேசுகிறாரு, இஷ்டத்துக்கு மெட்டஃபர் வைக்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு மெட்டஃபர் எடுத்து வந்தார் பாரு. அதாவது ஒருத்தவங்க வந்து பசுமாடை பற்றி படிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் கொஸ்டினில் வந்து தென்னை மரத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வேறு வழியே இல்லாமல் பசுமாடை ஃபுல்லாக எழுதிட்டு இப்படிப்பட்ட ஒரு அருமையான பசுமாடை அந்த தென்னை மரத்தெல்லாம் கட்டுறாங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க, நாமினேஷன்ஸில் எவனா பாபநாசம் கதையை எடுத்துன்னு வந்து வைப்பாங்களா? ஐயோ ராமா தாங்க முடியல சாமின்ற மாதிரி பண்ணுறாங்க. இந்த பக்கம் பவித்ரா உட்காந்துட்டு இருக்காங்க. நான் கேட்டுட்டேன் அப்படின்றாங்க. உடனே இவங்க கேளுங்க, நாங்கள் தனியாக போய் பேசணும் அந்த பக்கம் போய் பேசியிருப்போம், உங்களுக்கும் கேட்கணும் தான் கேட்டோம் பேசணும் அப்படின்றாங்க அவங்க. உடனே இல்லை எனக்கும் நீங்கள் சொல்கிறது உடன்பாடு இருக்குன்றாங்க. ஸோ அவங்களுக்கும் காண்டாகுது அருண் பண்ணுற வேலைகள். எல்லாருமே காண்டாகுது. ஏன்னா எப்போ ஒரு மாறுறான்னு நம்மளுக்கு தெரில. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இவர் அஞ்சியோட அண்ணன் சொல்லியிருப்பார், நீங்கள் ஃபஸ்ட்டு அம்பியாக இருந்தீங்க, அப்புறம் அந்நியனாக மாறுங்க, இப்போ சேது ஆகிட்டீங்கன்னு. இப்போ ஒரு சேதுவாலாம் இல்லை, அந்நியன் பாதி அம்பி பாதி ரெமோ பாதி மூணுத்தையும் கலந்து ஒரு இதுவாக இருக்கார். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பேச்சாற்றல் இருக்குன்னு சொல்லிட்டு மவுத் பீஸ் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 4 வாரமாக வெறும் அந்த வாய வார்த்தையை மட்டும் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கார். வேறு எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை. அருண் அதுதான் கொடுமைன்றது. விதைத்தவன் வினையாக இருப்பான். இவர் என்ன சொன்னார் கடைசியாக வந்து அந்த லேபர் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா மவுத் பீஸ் பாபா மவுத் பீஸுன்னு கலாச்சிருப்பார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டாஸ்க்கில் அவர் வின் பண்ண சரித்திரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் தான் பண்ணார்னு நினைக்கிறேன். மற்றபடி வெறும் வாயை வச்சு தான் ஓடிட்டுருக்கார். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.